வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க கேள்வி நேரம். என்ன கேள்வி நேரம் போட்டுக்கிருந்தோம், கொஞ்ச நாள் போடலை. இப்போ மறுபடியும் அதை போட போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா, தானா பாக்கியம் சொல்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன போட்டிருக்காங்கன்னா, மிகவும் அருமையான பதிவு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்ன இதுக்காண்டி போட்டாங்கன்னா, நம்ம கடலில் வந்து ஆபத்து வந்து அந்த கடல் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கடலை ஆளுக்கள் இழுத்துட்டு போகுதுல, எதனால் இழுத்துட்டு போகுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் கடலில் வந்து நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கும், டபக்குன்னு அலை வந்து எங்களை இழுத்துட்டு போகுது, என்ன காரணம்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். நம்ம அதுக்காண்டி போட்ட வீடியோ. அதில் அதுக்கு தான் அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. அருமையான பதிவு, பயனுள்ள பதிவு, வாழ்த்துக்கள். மேலும் ஒரு சந்தேகம், நான் கேள்விப்பட்டேன், ஒரு முறை எனக்கு தெரிந்த குடும்பம் தனுஷ்கோடி சென்றபோது கடற்கரையில் ஒரு வயதான பாட்டி குளித்து கொண்டு இருந்தார்கள். அந்த பாட்டியின் ஆழமா இல்லையா, அந்த பாட்டிட்ட ஆழமா இல்லையா என்று கேட்டபோது அவர் இல்லை என்று கூறி இருக்கிறார். அதே இடத்தில் இருவர் குளிக்க சென்ற பொழுது திடீரென ஆழமாக இருந்தது. குடும்பத்துடன் சில நபர்கள் அடித்து செல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதில் சிலர் இறந்து விட்டனராம். கடல் மேடான பகுதியில் இப்படி திடீர்னு பள்ளம் காரணம் என்னன்னு அப்படி கேட்டிருக்காங்க. எப்படின்னா, திடீர்னு அவங்க இதில் ஆழம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் அதில் அவ்வளோ ஆழம் வந்துச்சு, திடீர்னு ஆழம் வர்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கடலில் வந்துக்கிட்டு என்னென்னா, கடல் பகுதியில் வந்துக்கிட்டு இப்போ அலைகள் அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கிற இடத்துல வந்து அலைகள் சுருட்டி அடிக்கிற இடத்துல வந்து வேகமாக அந்த அலை சுருட்டும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் விழும். அந்த பள்ளம் விழுந்து அந்த அலை சுழண்டு அந்த மண்ணோடு எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடங்களில் பள்ளம் விழும். அதை தாண்டி கடலுக்குள்ளே ஒரு வகையான சுழி விழும். அந்த சுழினாலையும் அந்த கடலுக்குள்ளே மண் அரிப்பு விழுந்து அந்த இடத்துல திடீர்னு குழி விழும். அதுபோக நீரோட்டம் வந்து மண்ணை கிளறி எடுத்துகிட்டு போய் அதனாலேயும் குழி விழும். அதனால நமக்கு வந்து இதில் ஆழம் இப்போ கம்மியாக இருந்துச்சு, இப்போ ஆழம் கூட இருக்குதே அப்படின்னு சொல்கிற விஷயமும் வந்துக்கிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. சில டைங்களில் வத்து பெருக்குன்னு சொல்லுவாங்க. வத்துனா தண்ணி கம்மியாக இருக்கிற டைம், பெருக்குனா தண்ணி அதிகமாக இருக்கிற டைம். இது வந்து என்ன ஆகுனா, நார்மலான நாட்களில் வத்து பெருக்குன்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக வரும், கம்மியாக கூடும். வத்துன்னு சொல்கிறது கம்மியாக இருக்கிறது, பெருக்குன்னு சொல்கிறது கூட்டி தண்ணி கூட இருக்கிறது. ஆனால் இது கணுசனாலும் சொல்லுவாங்க. அமாவாசை, பௌர்ணமி, முந்தின கணுசம், பிந்தின கணுசம் அப்படின்னா அந்த பௌர்ணமி ஒரு வாரம், அமாவாசை ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்துக்குள்ளே தண்ணி மட்டம் வந்து நம்ம நினச்சதை விட அளவுக்கு அதிகமாக வரும். இப்போ ஒரு 2 அடி மட்டத்தில் வருதுன்னு வைங்களேன். இந்த அமாவாசை நாளில், அதுவும் ஆடி அமாவாசை, முக்கியமான அமாவாசை நாள்கள்லாம் 2 அடி உயரத்தில் வரும். 2 அடி தண்ணி மட்டம் கூடுறது 12 அடி மட்டம்லாம் கூடும். இப்போ உங்களுக்கு 2 அடினா உங்கள் முட்டை அளவுக்கு இருக்கிற தண்ணி 12 அடினா 2 ஆள் உயரத்துக்கு அதிகமான தண்ணி மட்டம்லாம் கூடும். அப்படி கூட போகும்போது அவங்களுக்கு வந்து அப்போ ஆழம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ ஆழம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் உங்கள் முட்டிங்கால் அளவுக்கு இருக்கிற தண்ணி வந்து ஒரு 10 அடி தண்ணி மட்டம் கூடுதுன்னு வைங்களேன். ஆல்ரெடி ஒரு ஆழ மட்டத்துக்கு மேலே போயிடும் தண்ணி. இதனால வந்துக்கிட்டு அந்த இடங்கள் திடீர்னு ஆழமாக காணப்படும். இதெல்லாம் நம்ம கணிச்சு தான் கடல் குளிக்கணும். கடல் குளிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒன்று நம்ம கடல் பற்றி தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்க கடலை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு குளிக்கணும். அப்படியும் இல்லையா, நம்மளை மாதிரி ஆளுக்கு அந்த கடலை பற்றி தகவல் சொல்கிறத தெரிஞ்சுக்கிறணும். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி தான். அந்த நீச்சலை பற்றி சொல்லும்போது தான், கடல் நீரோட்டம் என்று எனக்கு புரியவில்லை. கடல் நீரோட்டம்னா என்னென்னு உங்களுக்கு புரியலை. ஏன்னா நீரோட்டம் நான் சொல்லியிருந்தேன், புரியவில்லை. யாராவது தெரிந்தால் சொல்லுங்கள். ஏனென்றால் கடல் நீரோட்டத்தை மாற்றிக்கொண்டு நீந்தி வெளியே வர முடியாத, அதனால் கடல் நீரோட்டம் என்று தெரிந்து கொண்டால் இனி வரும் காலங்களில் தன்னை பாதுகாத்து கொள்ள என்று நினைக்கலாம். அப்படின்னா கடல் நீரோட்டத்தில் மாட்டிக்கிட்டால் யாருனாலும் தப்பிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான், அது என்னது எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். அப்போனா தான் நாளைக்கு நீஞ்சி எங்களால் தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கடலில் குளிக்க போகிறோம், நீரோட்டம் வருது, நீஞ்சி தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, கடல் நீரோட்டம்னு என்னன்னு சொல்கிறேன்னா, கடலில் எப்போவுமே நீரோட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கடலில் வந்து பெரிய அலைகள் அதிகமாக இருக்கும்போது தான் போட்டு ஆங்கர் போட்டு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிங்க. அலைகள் காற்றுகள் அதிகமாக இருக்கணும். அலையும் இல்லாமல் காற்றும் இல்லாமல் இருந்தால் கூட போட்ட கடலில் ஆங்கர் போட்டு தான் நிப்பாட்டணும். ஏன்னா கடலில் எப்போவுமே நீரோட்டம் இருக்கும். அந்த போட்டை நம்ம ஒரு இடத்துல போட்டோம்னா அந்த நீரோட்டம் அடித்து இழுத்துட்டு போகும். காற்றுக்கு கூட போட்டு போகாது, அதிகம் போகாது, அலைகளுக்கு கூட அதிகமாக போகாது. ஆனால் நீரோட்டத்துக்கு அதிவேகமாக போட்டு வந்து நகண்டு போகும். அந்தளவுக்கு கடல் நீரோட்டம். நம்ம கடலை பார்த்தா அப்படியே இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் கடலில் ஏதாவது ஒரு பொருளை போட்டிங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டு போவோம். அந்த பொருள் அப்படியே போகிறது நமக்கு தெரியும். இதுதான் நீரோட்டம். அது எப்படின்னா, அந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல இல்லாமல்
ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கடல் அப்படியே இருக்கிறதுனால ஒரு அருவினா ஒரு ஓட மாதிரி ஓடும் நமக்கு தெரியும். ஆனால் கடல் அப்படியே இருக்குமா, அது நகர்றதே தெரியாது. ஆனால் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதை வந்து மீனவர்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு நீரோட்டம் சொல்லுவாங்க. அதில் என்னென்னா அதுக்கு 2 வகை பேர், வாணிவாடு கச்சனைவாடுன்னு சொல்லுவாங்க. இது கரையவும் நோக்கி வரும், விலங்கவும் நோக்கி ஆழத்தை நோக்கியும் போகும். இதில் வந்து கரையை நோக்கி வரும்போது நம்ம கடல் குளிச்சா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நீரோட்டம் நம்ம கரையை தான் தள்ளும். அப்போ நம்ம வந்து உயிருக்கு ஆபத்து வரல, பிரச்சனை வராது. சில நேரங்களில் ஏன் அவங்களுக்கு இழுத்துட்டு போகுதுமே தெரியாது. அப்போ வந்து விலங்கு ஆழத்தை நோக்கி அந்த நீரோட்டம் நகர்ந்து போகும். அப்போ நம்ம கடல் குளிக்கோம்னா அந்த அலைகளுக்கு இடையில நிற்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. அந்த அலையை தாண்டி நம்ம போயிட்டோம்னு வைங்களேன், அந்த நீரோட்டம் வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடும். ஏன்னா அலைகளுக்கு உள்ளே நிற்கிற வரைக்கும் அலைகள் நம்மளை கரையை அடித்து தள்ளும். ஆனால் அலைகளை தாண்டும் போது நீரோட்டம் நம்மளை ஆழத்தில் இழுத்துட்டு போகும். கரையை வர வேகமாக நீஞ்சாலும் உங்களுக்கு கை தான் வலிக்கும். அவங்க ஒரு ஸ்டெப் கூட முன்னோக்கி நீஞ்சு வர முடியாது. அந்த நீரோட்டம் தான் அவங்களை இழுத்துட்டு போகும். ஏன்னா நம்ம நீங்கிறதை விட வேகமாக நம்மளை நீரோட்டம் ஆழத்துக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகும். அதனால இந்த நீரோட்டத்தை அறிஞ்சு கடல் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி இடங்களில் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துக்கிட்டு முடிஞ்சவரை அந்த நீரோட்டத்தை எதிர்த்து வேகமாக நீயாமல் நம்ம அந்த நீரோட்டத்தை பொறுமையாக வந்துக்கிட்டு அப்படியே நீஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை யாராவது இழுத்துட்டு போகும்போது அதை பார்த்து நம்மளை மீட்க யாராவது வருவாங்க. ஏன்னா நமக்கு அப்போ வேகமாக நீயும் போது கை கால் வலிக்குமா, அப்போ நம்ம பதறிக்கிட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவோம். ஆனால் அந்த இடத்துல வேகமாக நீயாமல் நம்ம பையவே நீயணும். அப்போ நம்மளை வந்து தண்ணிக்கு மேலே நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருந்தோம்னா கரையை யாராவது நம்மளை இழுத்துட்டு போனதை பார்ப்பாங்கள்ல, அப்போ மீட்கிறவங்க யாராவது வந்து போட்டோ எடுத்துகிட்டு வந்தோ இல்லை ஒரு ரோப்பை வச்சோ இல்லை நல்ல அனுபவமான நீச்சல் தெரிஞ்ச மீனவர்களோ வந்து உங்களை காக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழியாக இருக்கும். அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதை இந்த கடலில் வந்து நம்ம இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இதை பற்றிலாம் தெரிஞ்சு தான் நம்ம கடல் குளிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிறையா பேர் நிறையா தெரிஞ்சாலும் அந்த கடலில் வந்து விழுந்து அந்த உயிரை இழக்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கிறவே முடியலை. ஏன்னா கடலுடைய ஆபத்து தெரியாமல் வந்து அந்த இளம் கண்டு பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இன்றைக்குள்ள பசங்களோ பொண்ணுங்களோ அந்த கடலை பார்த்து பயப்படாமல் செயல்பட்டு இது பண்ணிடுறாங்க. அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன். இதை தொடர்ந்து என்னுடைய லைஃப் அனுபவம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி இப்போ நம்ம பைய நீரனால இப்போ நான்லாம் இப்போ கடலில் வந்து என்னைய போட்டால் நான் போனால் ஒரு 24 மணி நேரம் நான் கடலில் நீயுவேன். ஆனால் என்னால் வந்து வேகமாக நெய்ய முடியும்னா ஒரு அரை மணி நேரமோட என்னால் நெய்ய முடியாது. ஏன்னா எனக்கு இளைச்சிரும், மூச்சு வாங்கிரும், அப்புறம் வந்துக்கிட்டு நான் தண்ணிக்குள்ளே ஓடிடுவேன். ஆனால் என்னால் அப்படியே பைய நீஞ்சேன்னா எனக்கு கையும் வலிக்காது, காலும் வலிக்காது, மூச்சும் வாங்காது. அப்போ நான் வந்துக்கிட்டு ஈஸியாக ரொம்ப நேரம் வரைக்கும் என்னால் நீய முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ரொம்ப தூரம் ஓடி போங்கன்னு சொன்னால் உங்களால் எவ்வளோ தூரம் ஓடி போக முடியும். அதையும் நடந்து போங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தூரம் நடப்பீங்க. இப்போ நடந்து போகணுன்னு சொன்னால் நம்மளால் ஒரு நிற்காமல் கூட ஒரு 50 கிலோமீட்டரோட நடந்து போயிடலாம் நடந்து போகணுன்னு சொன்னால். ஆனால் ஓடி போகணுன்னு சொன்னால் 1 கிலோமீட்டரோட நம்மளால் ஓடி போக முடியாது. மூச்சு வாங்கும், இலைக்கும், ரொம்ப இதாக இருக்கும். இதுதான் இந்த நீச்சலுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம்.